வணக்கம் நண்பர்களே. இந்த நிமிஷம் ஒரு நொடி உங்க கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திச்ச மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய பண இழப்பு அல்லது உங்க மனச சிதைச்ச ஒரு துரோகம், இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அது என்ன தெரியுமா? தவறான மனிதனிடம் தவறான நேரத்தில் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை. வாள் குத்தும் காயமாறும், ஆனா நாக்கு விட்ட காயம் அது சில நேரம் குடும்பத்தையே உடைக்கும், நட்பையே கரைக்கும், வேலையையே சிதைக்கும், மதிப்பையே மண்ணோட கலக்கிடும். இன்று நீங்க கேட்க போறது வெறும் உரை இல்ல. இது ஒரு எச்சரிக்கை, இது ஒரு விழிப்பு, இது ஒரு மன அறுவை சிகிச்சை. 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சாணக்கியர் ஒரு கொடூரமான உண்மையை சொன்னார். தன் நாக்கை ஆளாதவன் தன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது. நண்பர்களே, எல்லாரிடமும் பேசுறது நல்ல மனசில்ல. சிலரிடம் மௌனமா இருப்பதுதான் புத்தி, சிலரிடம் சிரிச்சு விலகிறதுதான் பாதுகாப்பு, சிலரிடம் ஒரு வார்த்தை கூட பகிராம இருப்பதுதான் வெற்றி. இன்று நம்ம பார்க்க போறோம், உங்க வாழ்க்கையையே மெதுவா திண்டுக்கிட்டு இருக்கும் அந்த 6 வகை மனிதர்கள் யார், ஏன் அவர்களிடம் பேசக்கூடாது, அவர்களை எப்படி கையாளணும், உங்க நாக்க எப்படி காப்பாத்தணும். கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா இந்த 6 பேரை அடையாளம் கண்டு கையாள தெரிஞ்சா உங்க பேச்சு மாறும், உங்க மதிப்பு மாறும், உங்க வாழ்க்கையோட திசை மாறும். 1. அகங்காரிகள். நண்பர்களே, ஒரு சிங்கம் காட்டுல படுத்திருந்தா ஒரு கொசு வந்து அதன் காது ஓரம் ஊன்னு சத்தம் போட்டுச்சுன்னா சிங்கம் அதோட லெவலுக்கு இறங்கி பேசுமா? இல்ல. அது சிங்கம், அதுக்கு தன்னோட சக்தி தெரியும். ஆனா மனிதன் என்ன பண்ணுகிறான்? ஒரு தற்பெருமைக்காரன், ஒரு எல்லாம் எனக்குத்தான் தெரியும்னு பேசுறவன், உங்களை தாழ்த்தி தான் உயரணும்னு நினைக்கிறவன், இவனோட லெவலுக்கு இறங்கி இல்ல நான் சொல்வதுதான் சரின்னு மணிக்கணக்கா விவாதிக்கிறான். அங்கேயே அவன் தோத்துட்டான். அகங்காரியிடும் வாதம் பண்றது அழுக்கு குளத்துல கல்லெறிவது மாதிரி, அழுக்கு திரும்பி உங்க மேலதான் விழும். இந்த மாதிரி மனிதர்களை எப்படி அடையாளம் காண்றது? நீங்க ஏதாவது பேசினா அது எனக்கு தெரியும், நீங்க ஒரு கஷ்டம் சொன்னா உன் கஷ்டமெல்லாம் என்னப்பா, நாம் பட்ட கஷ்டம் தெரியுமா? நீங்க ஒரு சாதனை சொன்னா அதைவிட பெரிய கதையா அவன் தன்னை பற்றியே பேசுவான். இவர்களுக்கு உண்மை தேவையில்லை, மேடைதான் தேவை. அதனால இவர்களிடம் நீங்க பேசினா என்ன ஆகும்? உங்க நேரம் போகும், உங்க அமைதி போகும், கடைசியில் உங்க மதிப்பும் போகும். சாணக்கியர் சொல்ற ரகசியம் என்ன தெரியுமா? இவர்களை வெல்லணும்னா சில நேரம் சம்மதிச்சிட்டு விலகிடணும். ஆமாம், நீங்க சொல்றது சரிதான். அதுக்கப்புறம் அமைதியா விலகுங்க, அல்லது ஒரு சின்ன புன்னகை, அல்லது முழு மௌனம். நினைவில் வை, அகங்காரியை காயப்படுத்துற ஒரே ஆயுதம் உங்க மௌனம். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணினா அவன் ஜெயிச்சான், நீங்க ரியாக்ட் பண்ணினா அவன் ஜெயிச்சான், நீங்க சிரிச்சு விலகிட்டீங்கன்னா அவன் உள்ளுக்குள்ளேயே உடைய ஆரம்பிக்கிறான். 2. இரட்டை வேடக்காரர்கள். உலகத்துல வெளிப்படையான எதிரியை விட ஆபத்தானவன் யார் தெரியுமா? நண்பன் மாதிரி நெருக்கமா நின்று முதுகுக்கு பின்னாடி பள்ளம் தோன்றவன். இவன்தான் இரட்டை வேடக்காரன். உங்க முகத்துல சிரிப்பான், நீங்க தான் என் உலகம்னு பேசுவான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? உங்க பலவீனத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருப்பான். இவர்களை கண்டுபிடிக்க சில அறிகுறிகள் இருக்கு. 1. அளவுக்கு அதிகமா புகழ்வான். நீங்க சாதாரண விஷயம் செஞ்சாலும் உன்னை விட்டா யாருமே இல்லைன்னு தலையில தூக்கி போடுவான். 2. ரகசியம் கேட்பான். மச்சான், நம்ம 2 பேருக்குள்ளதான் சொல்லு, இதுலதான் ஆபத்து. 3. வேறொருவரை பற்றி உங்ககிட்ட தப்பா பேசுவான். அப்படின்னா உறுதி, வேறொருவரிடம் போய் உங்களை பற்றியும் பேசுவான். நண்பர்களே, உங்க ரகசியம் நாவுக்குள்ள இருக்கும் வரை நீங்க ராஜா, அது வெளியே வந்துடுச்சுன்னா நீங்க அடிமை. அதனால நான் சொல்றத நல்லா கேளுங்க. உங்க கனவு, உங்க வருமானம், உங்க குடும்ப வேதனை, உங்க அடுத்த திட்டம், இவையெல்லாம் எல்லாருக்குமே சொல்லக்கூடாத விஷயங்கள். எல்லாரும் கேட்கலாம், ஆனா எல்லாரும் தகுதியானவர்கள் இல்லை. சிலரிடம் மழுப்பலான பதில் கொடுங்க, பாப்போம், இன்னும் நேகம் இருக்கு, அவ்வளவுதா. இதுவே பெரிய பாதுகாப்பு. உலகம் முழுக்க உங்களை வீழ்த்துறவர்கள் எதிரிகள் மட்டுமில்ல, உங்களை மிக அதிகமா தெரிஞ்சவங்களும் கூட. அதனால இதயத்துக்கு கதவு திறக்க முன்னாடி அவன் தகுதியானவனா என்று 100 தடவை பார்க்கணும். 2. எதிர்மறை மனிதர்கள். காலை எழுந்தவுடன் உங்களுக்கு ஒரு தீ இருக்கும். இன்று இந்த வேலையை முடிக்கணும், இன்று நான் முன்னேறணும், இன்று நான் என்னை நிரூபிக்கணும் அப்படின்னு கிளம்புறீங்க. வழியில ஒருத்தன் கிடைக்கிறான். அவன் வாயை திறந்ததும், எதுவும் சரியா போகல, நாட்டே கெட்டு போச்சு, நம்மால எதுவும் ஆகாது, இது எல்லாம் பயனில்ல
5 நிமிஷம் அவன் பேசினதுக்கு அப்புறம் உங்க உள்ள தீ எங்கே போகுதுன்னே தெரியாது. நீங்களும் சோர்ந்து போயிடுறீங்க. இவர்களைத்தான் நான் உங்க ஆற்றலை உறிஞ்சிற மனிதர்கள்னு சொல்லுவேன். இவர்கள் உங்க ரத்தம் குடிக்க மாட்டாங்க, ஆனா உங்க நம்பிக்கையே குடிச்சிருவாங்க. நீங்க ஒரு புதிய திட்டம் சொன்னா இது ஏற்கனவே 10 பேர் பண்ணி தோத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு கனவு சொன்னா உனக்கு இது என்ன தேவையான்னு கேட்பாங்க. அவர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? உற்சாகத்தை கொலை செய்றாங்க, முயற்சியை தள்ளி போட வைக்கிறாங்க, உங்க மனசுல நச்சு விலை போட்டுடுறாங்க. நண்பர்களே, ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவனோட நீங்க நீண்ட நேரம் இருந்தா அவன் மனநிலை உங்களுக்கும் ஓட்ட ஆரம்பிக்கும். அதனால எல்லாரையும் காப்பாத்தணும் என்று நினைத்து உங்க உள் ஒளியை அணைய விடாதீங்க. இவர்களிடம் வாதம் பண்ணாதீங்க. உலகம் நல்லதுதான்னு நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. அமைதியா விலகுங்க. உங்க கனவுகளை இவர்களிடம் சொல்லாதீங்க. முளைக்காமலே முன்னாடியே கற்க வச்சிடுவாங்க. உங்கள் மனதுக்குள் ஒரு சுவர் எழுப்புங்க. இது உன் குப்பை, நான் வாங்க மாட்டேன். அந்த ஒரு உள்ள கட்டளை உங்க வாழ்க்கையை காப்பாத்தும். 4. நன்றி கெட்டவர்கள். நண்பர்களே, வாழ்க்கையில சில வலிகள் ஆறிவிடும். ஆனா ஒரு வலி மட்டும் ஆழமா இருக்கும். நீ கையை பிடித்து தூக்கி வைத்த ஒருவன் கரை சேர்ந்ததும் அந்த கையையே வெட்ட வரான். அவன் கஷ்டப்பட்ட போது நீ இருந்திருப்பீங்க, அவனுக்கு பணம் கொடுத்திருப்பீங்க, நேரம் ஒதுக்கி இருப்பீங்க, அவன் கண்ணீரை துடைத்திருப்பீங்க. ஆனா இன்று அவன் ஒரு நிலைக்கு வந்த பிறகு நீ என்ன பெருசா செஞ்ச, அது உன் கடமைதானே என்று பேசுறான். இந்த வலி சாதாரணமில்லை. இங்கதான் பல பேர் தவறு செய்றாங்க. அவன்கிட்ட போய் அன்னைக்கு நான் உனக்கு அப்படி உதவினேனே என்று நியாயம் கேட்கறாங்க. அது தவறு. ஏன் தெரியுமா? நன்றி கெட்டவன் தன் தவறை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டான். நீங்க பேச பேச அவன் இன்னும் காயப்படுத்துவான். கடைசியில உங்க மனசு கொதிக்கும், உங்க ரத்தம் கொதிக்கும். ஆனா அவனுக்கு ஒன்றுமாகாது. ஒரு பாம்பு குளிர்ல நடுங்குது. நீ இரக்கம் கொண்டு கையில் எடுத்து சூடு கொடுக்கிறாய். அதுக்கு உயிர் வந்ததும் அது என்ன செய்யும்? கடிக்கும். ஏன்னா உதவி வாங்கிறது வேறு, குணம் மாறுறது வேறு. அதனால நன்றி கெட்டவனுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? புறக்கணிப்பு. விளக்கம் வேண்டாம், நியாயம் கேட்க வேண்டாம், நீ செஞ்ச உதவியை கணக்கெடுத்து வாசிக்க வேண்டாம். விலகு, முழுசா விலகு. ஒரு கதவு மூடு. சில மனிதர்களை மன்னிக்கலாம், ஆனா மீண்டும் உள்ளே அனுமதிக்க கூடாது. உங்க இதயம் தங்கம் மாதிரி இருந்தா அதை துருப்பிடித்த மனிதர்களிடம் போட்டு வீணாக்காதீங்க. 5. தகுதியற்றவர்கள். நம்மில் நிறைய பேரு ஒரு பெரிய தவறு செய்றோம். தகுதி இல்லாதவர்களிடம் ஆழமான கருத்து பேசுறோம், நம்ம கனவு பேசுறோம், நம்ம திட்டம் பேசுறோம், நம்ம அறிவை அவர்கள் மேல் ஊற்றுறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவர்கள் சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நம்மையே சந்தேகப்பட வைப்பாங்க. தகுதியற்றவங்க யார்? பெரிய இலக்கு இல்லாதவர்கள், வாழ்க்கையில் எதுவும் செய்யணும் என்று தீ இல்லாதவர்கள். கிண்டல் தான் அவர்களோட திறமை. நீங்க ஒரு பெரிய திட்டம் சொன்னா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, போய் உருப்படியா வேலை பார் என்று அவமானப்படுத்துவாங்க. இங்க ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. விலை மதிப்புள்ள வார்த்தைகளை தகுதியற்ற காதில் போடும்போது அந்த வார்த்தைகளின் மதிப்பே குறையும். ஒரு பறவை அழகா கூடு கட்டி வாழுது. மழையில நனைந்து நடுங்கிற குரங்குக்கு நீ ஒரு வீடு கட்டிக்கோன்னு நல்ல அறிவுரை சொல்கிறது. குரங்கு என்ன பண்ணுது? அவமானப்பட்டு அந்த பறவையோட கூட்டையே கலைக்குது. அதுதான் உலகம். சிலருக்கு உண்மை உதவி போல தெரியாது, அவமானம் போல தெரியும். அதனால எல்லாரையும் காப்பாற்றணும் என்பதற்காக உங்க அறிவை எல்லார் மேலும் வீசாதீங்க. யாருக்கு சொல்லணும், யாரிடம் மௌனமா இருக்கணும், இந்த தேர்வே அறிவாளியின் பாதுகாப்பு. 6. அறிவை துஷ்பிரயோகம் செய்பவர்கள். இது இன்னும் மோசமான வகை. சிலர் உங்க கருத்தை கேட்பாங்க, உங்க அனுபவத்தை கேட்பாங்க, உங்க யோசனையை கேட்பாங்க. ஆனா கற்றுக்கிறதுக்காக இல்லை, ஒரு நாள் அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்காக. உங்க வார்த்தையை திருப்பி உங்க மேல் எறிவாங்க, உங்க பலவீனத்தை ஆயுதமாக்குவாங்க, உங்க அனுபவத்தை அவமானமா மாற்றுவாங்க. இவர்களிடம் பேசுவது வாயை திறந்தவுடனே உங்க கவசத்தை கழற்றுறது மாதிரி. அதனால என்ன செய்யணும்? அனைவரிடமும் ஆழமா பேச வேண்டாம், அனைவரிடமும் உங்க மனம் திறக்க வேண்டாம். அனைவரும் புரிஞ்சுக்கிறவங்க இல்லை, அனைவரும் பாதுகாப்பானவர்கள் இல்லை. உன் அறிவு, உன் அனுபவம், உன் ஆன்மா, உன் மனவேதனை, இவை எல்லாம் விலை மதிப்புள்ளவை. அதை எல்லாரும் தொடக்கூடாது. நினைவில் வை, மௌனம் என்பது வெறும் பேசாத பழக்கமில்லை, அது தேர்ந்தெடுத்து பேசுற உயர்ந்த ஒழுக்கம். இறுதி முடிவு. நண்பர்களே, இன்று நாம பார்த்த 6 வகை மனிதர்கள் யார்?
அகங்காரிகள், இரட்டை வேடக்காரர்கள், எதிர்மறை மனிதர்கள், நன்றி கெட்டவர்கள், தகுதியற்றவர்கள், உங்க அறிவை திருப்பி பயன்படுத்துறவர்கள். இந்த 6 பேரிடமும் நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கொள்ளணும். எல்லா இடத்திலும் பேசுறது புத்தி அல்ல. சரியான இடத்தில் மௌனமாயிருப்பதுதான் புத்தி. உங்க நாக்கு ஒரு கூர்மையான வாள். அதை எங்க எடுக்கணும், எங்க ஒழிக்கணும் என்று தெரிஞ்சிருக்கணும். அதிகம் பேசுறவன் சில நேரம் சத்தம் மட்டும் எழுப்புவான். ஆனால் மௌனமாயிருக்க கற்றுக்கிட்டவன் சரித்திரம் படைப்பான். இன்று இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. எல்லாரிடமும் நான் மனம் திறக்க மாட்டேன். எல்லாரிடமும் நான் விளக்கம் தரமாட்டேன். எல்லாரிடமும் நான் என் பலவீனத்தை பகிர மாட்டேன். என் மௌனத்தை நான் காப்பாற்றுவேன். என் மதிப்பை நான் காப்பாற்றுவேன். என் வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேன். நீங்க சும்மா வாழ பிறக்கல. நீங்க கம்பீரமா வாழ பிறந்தவர்கள். நீங்க உங்க நாக்கால உங்களை சிதைக்க அல்ல, உங்க மௌனத்தால உங்களை உயர்த்த பிறந்தவர்கள். இந்த உரை உங்க உள்ள ஒரு தீ ஏற்றி இருக்கு என்றா இப்போவே கமெண்ட்ல மறுபடியும் சொல்லுங்க. மௌனமே என் ஆயுதம். அது வெறும் கமெண்ட் அல்ல, அது ஒரு முடிவு, அது ஒரு ஒழுக்கு, அது உங்க புதிய வாழ்க்கையோட முதல் வாசல்.